போன வகுப்பில் நம்ம ஒரு ஞானியினுடைய பலவிதமான பரிணாமங்களையும் ஞானியினுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் அந்த அந்த பொறுப்பை பகவான் பல ஸ்லோகங்களாக விதவிதமான கோணத்தில் சொல்லுகிறார். அதில் நம்ம பார்த்த சில விஷயங்கள் தன்னையே ஒரு உதாரணமாக சொன்னார் பகவான். 3 உலகத்திலும் எனக்கு யாதொரு பொறுப்பும் இல்லை, எந்த செயலுமே கிடையாது, நான் அடைய வேண்டியதுங்கிறது எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நான் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஏன் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்றால், நான் சோம்பேறித்தனமாக இருந்தால், சோம்பேறித்தனம் இல்லாமல் செயல் செய்ய, அதாவது எப்படி சொல்றாருன்னா, சோம்பல் இல்லாமல் எப்போதும் தொழில் செய்யாவிடின் கொண்டிராவிடின், டபுள் நெகட்டிவ் டு எம்பசைஸ் த பாயிண்ட். அப்படி நான் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, என்னை பார்த்து பல பேரும் கிருஷ்ணரே இப்படி இருக்கார், நாமளும் இப்படியே சோம்பேறியா இருந்துருவோம், எந்த வேலையும் செய்யாம அப்படி ஜாலியா இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி உலக மக்கள் என்னை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். ஏன் என்னை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள்னா, ஏற்கனவே என்னை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார். ஐ ஆம் an influential person. ஸோ நான் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கிறதுனால, என் செயல்கள் மற்றவருக்கு ஒரு உதாரணமாக அமையக்கூடிய நிலையில் நான் இருக்கிறதுனால, நான் எப்போவுமே அந்த கவனத்தோடு இருக்கணும். ஒருவேளை நான் செயல் செய்ய தவறிவிட்டால் என்னை பார்த்து மற்றவர்களும் செயல் செய்ய தவறிவிடுவார்கள். என்னை பார்த்து மற்றவர்களும் செயல் செய்ய தவறி விடுவார்கள். அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த அங்கே இருக்கு, கரெக்ட், ஓகே, இந்த செயல்களை நான் செய்யவில்லை என்றால் பெரிய பிரச்சனை சொல்றாரு. எல்லாருமே அழிஞ்சிருவான்றார். அந்த அழிஞ்சிடுவாங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணத்தை நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. என்ன பார்த்தோம்னா, எல்லாரும் எப்படி அழிவார்கள் அப்படின்றப்போ, கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கியமான காரணமாக பகவான் சொன்னது இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்திக்கிறோம். இந்த உலகம் சீராக செயல்பட வேண்டும் என்றால், மனித உயிர்கள் தழைக்க வேண்டும் என்றால், எல்லா உயிர்களுமே தழைத்தோங்க வேண்டும் என்றால், மனிதன் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். அவனுடைய பேராசையினால் செய்யக்கூடிய செயல்கள் இந்த உலகத்தின் ஒரு சீரான அமைப்பையே கெடுத்து விடும். அப்படி கெடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் அழிஞ்சிருவோம். அதுக்கு பகவான் தன்னையே காரணமாக சொல்றார். இங்கே தான் நாம் நிறைய வாட்டி நான் சொல்லாச்சு, இந்த விஷயங்கள் முடிகிற வரைக்கும் ஒரு வகுப்புலையும் நான் அதை திருப்பி சொல்லிட்டு வரேன். ஏன்னா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் பெற்றோர்களைத்தான் இதில் உதாரணமாக சொல்லுவேன். மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர், இந்த சமுதாயம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். மற்றவர்கள் பெற்றவர்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய உதாரணமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கிறேன் என்றால் இவர்களால் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது சரியான சூழ்நிலையில் சிறப்பாக வளர்வதற்கு பெற்றோருடைய பொறுப்பு என்னன்னா, அந்த சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. அந்த சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனா என்னன்னா, ஏசி ரூம் ஏற்படுத்தி கொடுத்து, அந்த குழந்தைங்களுக்கு சோஃபா டிவி எல்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கு ஒரு மொபைலை வாங்கி கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா அப்படி இல்லை, அப்படி கிடையாது. சரியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதுதான் அந்த சரியான சூழலாகப்பட்டது பிள்ளைகளுக்கு அமைகிறது. அதை தவிர அவங்க வீட்டில் என்னதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும், எவ்வளவு சிறந்த கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் என்றால் சரியான சூழல் என்பது பெற்றோர்கள் வாழும் விதம் தான் சரியான சூழலாக இருக்கு. பாக்கியெல்லாம் சப்போர்ட்டிங் தான். அது இல்லைனாலும் ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா எவ்வளவோ வசதி இல்லாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒழுங்காக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே ஒழுங்காக இருந்து சீரான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அவளுக்கு என்ன வசதி இருக்கு, கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஏகப்பட்ட பணம் இருக்கா, வீட்டில் அதை வாங்கி வைக்கல, இல்லை, அவர்கள் வாழுகின்ற முறை. இந்த குருகுலத்துல எல்லாம் நம்ம பழைய காலத்து குருகுலம் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா,
என்ன ஏசி ரூம் போட்டால் வச்சுருந்தா ஸ்கூலில் கிளாஸஸ் எல்லாம் நடத்துறதுக்கு, இல்லை அற்புதமான சேரு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி இல்லாமல் பண்ணி வச்சுருந்தா இல்லை. முதல்ல வர வேண்டியது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து பின் எதெல்லாம் வருகின்றதோ அவையெல்லாம் உண்மையான பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறார்கள். பிகாஸ் த இனிஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆஃப் எ சைல்டு ஆர் பேரண்ட்ஸ். இந்த இடத்துல பகவானே தன்னை பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் எல்லாமே அதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படிதான். அதனால தான் பகவான் இந்த 24வது ஸ்லோகத்தில் தன்னை 23, 22, 23, 24 தன்னை உதாரணமாக வைத்து, நான் அப்படி செய்யவில்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அழிந்து போவார்கள், இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணமாக நான் ஆகிவிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக நாம் போன வகுப்பில் பார்த்தோம். பல பழமொழிகளையும் வைத்து எல்லாமே வச்சு பார்த்தோம். 25வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து என்ன சொன்னார்ன்றதையும் பார்த்தோம். அறிவில்லாத ஒரு செய்கள் பற்றுடைய, அதையும் சொன்னார். ரொம்ப ஆழமான கருத்தையும் சொன்னார். அறிவே இல்லாதவன் பற்ற வச்சுக்கிட்டு அவன் அடைய வேண்டிய செயலில் எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றானோ, பற்றில்லாமல் அதே தீவிரத்தோடு அறிவு உடையவர்கள் செயல்பட வேண்டும். எதற்காகன்னா உலக க்ஷேமத்திற்காக. என்ன ஒரு கம்பேரிசன் பார்த்தல. அதாவது யார்கிட்டையுமே எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறது ஒரு சூக்ஷ்மமான கருத்து இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நல்ல விஷயம் இருக்கும், மற்ற வாழ்க்கை நல்ல விஷயமே இருக்காது இல்லை, அப்படி சொல்லலை பகவான். யார்கிட்ட இருந்து வேணாலும் நல்ல விஷயங்கள் நாம் எடுத்துக்கொள்வதற்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அதற்கு உதாரணமாக தான் இந்த இடத்துல சொல்றார். அறிவில்லாதவன் பற்றோடு ஆனால் செயலில் எவ்வளவு தீவிரத்தோடு இருக்கின்றானோ, அப்ப அந்த செயலில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை என்பது ஒரு நல்ல விஷயம். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஞானிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக க்ஷேமத்திற்காக அதே தீவிரத்தன்மையோடு பற்றை மட்டும் நீக்கிவிட்டு அவர்கள் செயல் புரிந்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை 25வது ஸ்லோகத்தில் எடுத்து சொன்னதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். 26வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, அறிவுடையோன் தொழிலில் பற்றுதல் கொண்டு அஞ்ஞானிகளுக்கு புத்தி பேதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதில் தான் நம்ம கடைசியாக ஒரு சில விஷயங்களை பார்த்து நிறுத்தினோம். நாம இது அட்வைஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வேலை. அதுதான். நான் அது கூட போன வாட்டி உதாரணம் சொன்னேன். நமக்கு ஒரு உடம்புக்கு 2 வாட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வியாதியில் நாமளே எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். அது பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். நமக்கே வரலைன்னா கூட சொந்தக்காரர்களுக்கு யாருக்கா வந்திருக்கோம், அவளை பார்க்கறதுக்காக போவோம். அவளோட இதெல்லாம் கேட்பா, அவெல்லாம் சொல்லுவா, எல்லாத்தையும் பார்ப்போம், கேட்போம், எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு எக்ஸ்பர்ட் ஆகிடும். நாளைக்கு எதாவது ஒரு இடத்துல இருந்தால் டக்கு 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 டக்குன்னு நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இப்படியாக்கும் அப்படியாக்கும் ஆகா ஓகோன்ட்டு. ஆனால் ஞானிகளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, அறிவுடையோன் தொழிலில் பற்றுதல் கொண்ட அஞ்ஞானிகள். இந்த இடத்துல அதான் சொல்றேன். அறிவுடையோன் தொழிலில் பற்றுண்டு, அதாவது ஞானிகள் தொழிலில் பற்றுடன் செயல் செய்கின்ற அஞ்ஞானிகளுக்கு புத்தி பேதம் விளைவிக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, சூக்ஷ்மமான விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவள்கிட்ட போய் நீங்கள் செய்கிறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்டுன்ற புத்தி பேதத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா, நாம் ஞானிகள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதனால் ஞானி சொல்கிறத அவளால் செய்ய முடியாது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த ஞானி போய் இது தப்புன்னு சொல்லிட்டாரு, இப்போ அதை செய்யணுமா வேண்டாமான்ற ஒரு தடுமாற்றத்தில் இருப்பார். ஆக மொத்தம் என்ன ஆகிடும்னா, ஏதோ ஒன்றுத்தை செஞ்சுட்டு இருக்கிறவ மொத்தமாக குழம்பிடுவான். இதுக்கு ஒரு அழகான கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த மரவட்டை அதுக்கு பார்த்தோம்னா நிறையா கால் இருக்கும். இந்த மழை காலத்துலலாம் வரும், சகுப்பு கருப்பு நிறத்தில் நீளமாக ஒரு 100 காலுக்கு மேலே இருக்கும். அதுக்கு அது பாட்டுக்கு அப்படி போயிட்டே இருக்கு. இதை ஒரு தவளை கவனிச்சுது.
தவளை கவனிச்சா அந்த தவளைக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிடா அது இவ்வளோ காலை வச்சுக்கிட்டு குழப்பமே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போகிறது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? நமக்கு இருக்கிறதோ 4 கால். இந்த 4 காலை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒழுங்காக நடக்க முடியல, தாவி தாவி போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது இவ்வளோ காலை வச்சுட்டு அவ்வளவு ஸ்மூத்தாக போகிறது, இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. உடனே அந்த தவளை அந்த மரவெட்டி கூப்பிட்டு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நில்லுன்னு. என்ன, உனக்கு ஒரு 100 காலாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்ட்டு அந்த மரவெட்டை, எனக்கு பாரு 4 கால் தான் இருக்குது, ஆனால் என்னால் ஒழுங்காக ஸ்மூத்தாக நடக்க முடியல, தாவி தாவி தான் போக முடியும். நீ இந்த 100 காலை வச்சுன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த 100 காலை வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ நின்றுட்ட, நீ என்கிட்ட பேசின்னு இருக்க, நின்றுட்ட, இப்போ நீ பேசி முடிச்சப்பறம் நடக்க ஆரம்பிப்ப. அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல எந்த காலை நகர்த்துவேன்னு கேட்டு, முதல்ல எந்த 100 காலில் எந்த காலை முதல்ல நகர்த்துவேன்னு கேட்டு. அது வரைக்கும் அந்த மரவெட்டை யோசிச்சதே கிடையாது. நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல எந்த காலில் எடுத்து வைப்போம், எப்படி நடப்போம், அதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. அது பாட்டுக்கு நடக்கணும்னு தோணிச்சுனா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த தவளை கேட்டது பார்த்தேடா, அப்போ அது யோசிக்க ஆரம்பிச்சுது. ஆமாம், எந்த காலை நாம் முன்னாடி வச்சு நடக்க ஆரம்பிப்போம், இந்த காலம் அந்த காலான்னு அது யோசிச்சு நடக்க ஆரம்பிச்சது பாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதால் ஒழுங்காக நடக்க முடியல, அது வட்டமாயிடுது, அப்படியே சுருண்டுடுது. ஏன்னா எதுவும் ஒழுங்காக இப்போ சிங்க்ரனைஸ் ஆகலை. என்னடா கன்ஃபியூஷன்னா, அது எந்த விஷயத்தை யோசிக்காமல் அது ஒரு செயலை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்ததோ, தேவையில்லாமல் அந்த தவளை போய் குழப்பி விட்டது பார்த்தல. அந்த தவளை குழப்பி விட்டதில் அதுக்கு ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்த வேலையை கூட செய்ய முடியாமல் போயிடுது. அந்த ஒரு எச்சரிக்கையை தான் பகவான் இந்த இடத்துல ஞானிகளுக்கு கொடுக்குறார். இது தப்பு, அது தப்புன்னா, ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பா, அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுறதெல்லாம் அர்த்தமே இல்லை. நீங்கள் பூஜை பண்ணுறேன், அப்புறம் நான் பார்க்குறேன் நீங்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் பொருந்தாது, அதெல்லாம் சரியான பக்தி கிடையாது, இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப குழம்பிடுவார். அதை விடவும் முடியாது, இதை விடவும் முடியாது. இவர் பூஜை பண்ணும்போதெல்லாம் உறுத்திகிட்டே இருக்கும், சிகரெட் பிடிக்கும் போதெல்லாம் அது உறுத்தும், பூஜை பண்ணும்போது இது உறுத்தும். இப்போ ரெண்டுத்தையும் ஏதோ தனித்தனியாக ஏதோ ஒரு கவனத்தோடு செஞ்சுட்டு இருந்தார், ரெண்டுத்தையுமே தனித்தனியாக. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பூஜை பண்ணும்போது சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, அந்த ஞாபகம் ஐயோ நம்ம சிகரெட் பிடிக்கிறோமே சரியாகுமான்ட்டு. சிகரெட் பிடிக்கும்போது என்ன ஞாபகம் வரும்னா, ஐயோ நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்தோம், பூஜை பண்ணுறோமே, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறோமே, இது தப்பாது. இப்போ என்ன ஆச்சுன்னா மொத்தத்தில் குழம்பிட்டார். அப்போ அவள்கிட்ட என்னதான் பண்ணுறதுன்னா, அதுதான் நாம் ஒரு 4 விதமான மனிதர்களை நாம் பார்த்தோம். யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்குமே ஒரு அற்புதமான படிப்பினை. ஞானிகளுக்கு மட்டும்தான் இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே எப்படின்னா, ஞானிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம லெவலுக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளாலேயும் இதை செய்ய முடியும். நம்மளாலே அதை கண்டிப்பாக செய்ய முடியும். சிறிதளவே ஆனாலும் பரவாயில்ல, செய்யலாம். எப்படின்னா, இப்போ ஒரு 4 விதமான மனிதர்களை நம்ம போன வகுப்பில் கடைசியில் பார்த்து நிறுத்தினோம். என்னன்னா, ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய அன்றாட வாழ்க்கையை எதை சார்ந்து இருக்குன்னா, உணவு, உறக்கம், இதை தவிர அவளுக்கு வாழ்க்கையில் வேறு லட்சியமே கிடையாது. சாப்பிடணும், தூங்கணும். ஏண்டா எழுந்துட்டேன்னு கேட்டால் சாப்பிடணும், ஏண்டா தூங்க போகிறேன்னா சாப்பிட்டுட்டேன் அதனால். இதுதான் அவளுக்கு பதில். முழிச்சுன்றதுக்கு உண்டான காரணம் சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கு உண்டான காரணம் தூங்குறது. இவ்வளவுதான். தூங்குறதுக்காக சாப்பிட்றான், சாப்பிட்றதுக்காக எழுந்துக்கிறான். இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். சும்மா ரொம்ப சின்ன ஜனத்தொகை. அடுத்தது யாருன்னா, சுகத்தை விரும்பக்கூடியவர்கள். வாழ்க்கையை சுகமாக போக வேண்டும், தங்கு தடை இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும். இந்த ஜனத்தொகை தான் அதிகமாக இருக்கா, மக்கள் தொகையில் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கா. சுகமாக போகணும், ஸ்மூத்தாக போகணும், லைஃபு எல்லாம் அப்படியே இருக்கணும்ப்பா, நல்லா அழகாக ஒரு வீடு சின்னதாக அப்படி 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 அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுகத்தை விரும்பக்கூடியவர். இவாளுக்கு பேராசையும் கிடையாது, அதே நேரத்தில் ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது.
இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்க. இந்த மக்களுடைய மனநிலை, அவருடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சராசரி நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவர். எதுலேயுமே ஆசை இருக்குது, பேராசை கிடையாது, அனுபவிக்கணும். அதே நேரத்தில் ஒரு கான்ஷியஸ்னஸ் உறுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா தப்பு, இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நிறுத்திப்போம். அவைலபிளாக இருந்தாலும் நம்ம நிறுத்திப்போம். என்னன்னா அப்படி ஜாலியாக போனோம், அதே நேரத்தில் கண்ட்ரோல்டாக. மூணாவது மக்கள் தொகை யாருன்னா மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள். மோட்சம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மன நிறைவான வாழ்க்கைக்கு பேர் தான் மோட்சம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ தெரிகின்ற வாழ்க்கைக்கு பெயர் தான் மோட்சம், மனநிறைவு. அதுதான் சுதந்திரம், அதுதான் உண்மையான விடுதலை. இவ்வளவு இருக்கு மோட்சத்துக்கு. இத்தனை வார்த்தைகள் நான் சொன்னேனே, மனநிறைவு, சுதந்திரம், விடுதலை, எல்லாமே. அதை விரும்பக்கூடியவர்கள். இன்னும் அவர்கள் மோட்ச நிலையை அடையவில்லை, ஆனால் மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உடையவர்கள். இந்த பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப மினிஸ்கியூல் பாப்புலேஷன். மோட்சம் அடைந்தவர்கள் அவர்கள் தான் ஞானிகள். அந்த மன நிறைவோடு இந்த ஞானிகள்னா உடனே நாம் என்ன நினைக்கிறோம்னா காட்டில் போய் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இல்லைன்னா இமயமலையில், அதெல்லாம் கிடையாதுங்க. நாட் நெசசரி அட் ஆல். அதான் ஜனகரை உதாரணமாக சொன்னார். கண்ணன் தன்னையே உதாரணமாக சொன்னார். கண்ணன் என்ன லௌகீக வாழ்க்கையில் குறைஞ்சு போயிட்டாரான்னு எல்லாமே இந்த பாட்டு பாடினார், ஃப்ளூட்டு வாசிச்சார், கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சுகமான வாழ்க்கையை வாழ்ந்தார், ராஜாவாக இருந்தார், எல்லா சுகங்களையும் அனுபவித்தார். அதே நேரத்தில் எல்லாமே என்னென்னா ஒரு பேலன்ஸ்டு மைண்டோடு இருந்தார். அதான் அவருடைய. அதனால தான் நான் போன வாட்டியே சொன்னேன், அவர் ஒரு யோகேஸ்வரன். எல்லாமே அவர்கிட்ட இருந்தது, எல்லாத்தையுமே அவர் அனுபவித்தார். ஆனால் எதையுமே தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அந்த பற்றற்ற நிலையிலிருந்து அவர் எல்லாவற்றையுமே அனுபவித்தார், எல்லாவற்றையுமே அனுபவித்தார். அவருக்கு வந்த சோதனைகளையும் அவர் அனுபவித்தார். இந்த இடத்துல அனுபவிக்கிறதுங்கிறது என்ஜாய்மெண்ட்டுன்னு மட்டுமே கிடையாதுங்க, அக்செப்டிங். அதுவும் அனுபவத்தினுடைய ஒரு அர்த்தம். ஒன்றத்தை நாம் அனுபவிக்கிறோன்னா அது அக்செப்டன்ஸோடு இருக்கும்பொழுது அந்த அனுபவம் நமக்கு ஒரு தொந்தரவை தராது. சரி, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்க. தொந்தரவு தராதுங்கிற காரணத்தினால அது சுகமான அனுபவமா அப்படின்னா இல்லை. மறுபடியும் நான் ரமண மகரிஷியை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அவருக்கு அந்த கேன்சர் வந்து அவர் அது 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 கொஞ்சம் முத்தி போன நிலையிலலாம் உடலால் ரொம்ப அவசப்பட்டார். அந்த வலி அவருக்கு இல்லாமல் இல்லை, அந்த வலியை அவர் உணராமல் இல்லை, அதை அனுபவித்தார். பட் எந்த மென்டாலிட்டியோடு அதை அனுபவித்தார்னா அக்செப்டன்ஸ். நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே நம்மளுடைய பிராரப்த கர்மா. அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. எதை நாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக நாம் அனுபவித்தே தீர வேண்டும், நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும். அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு பார்த்தா, அக்செப்டன்ஸ் கமிங் ஃப்ரம் த ப்ராப்பர் நாலேஜ். சில நேரத்தில் நமக்கு அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்கும். அது என்னடா, நான் தலையில் எடுத்தேன்னு ஒத்துப்பேன், வேறு வழி இல்லை சார், ஒத்துக்கலைன்னா விட மாட்டான், படுத்தி எடுத்துருவான். இதை பற்றி நான் சொல்லலை இந்த இடத்துல. when I say acceptance, a pure acceptance, கலப்படம் இல்லாத ஏற்றுக்கொள்ளுதல். அது எப்போ வரும்னா ஞானம். எந்த ஞானம்னா இந்த நம்ம பகவத்கீதையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்குது பார்த்தா, அந்த ஞானத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் இருக்கின்ற பொழுது அனுபவம் இருக்கும், ஆனால் அந்த அனுபவம் பாதிக்காது. எப்படி பாதிக்காதுன்னா இன்ப நிலையிலும் பாதிக்காது, துன்ப நிலையிலும் பாதிக்காது, சமமான ஒரு நிலையில் நம்மால் இருக்க முடியும். சமமான மனநிலையில் இருக்க முடியும். அதுதான் மோட்சம். இந்த மோட்சத்தை அடைந்தவர்கள் சன்னியாசியாகத்தான் இருக்க வேண்டுமானா இல்லை. ஜனகரை உதாரணமாக சொன்னார், அவர் ஒரு ராஜா தான், அரசராக இருந்தவர். கிருஷ்ணர் தன்னையே உதாரணமாக சொன்னார், அவரும் ஒரு அரசராக இருந்தவர் தான்.
எல்லா இதுலயும் கலந்துகிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா, எல்லாத்துலயுமே தூதுவரா போனாரு, அர்ஜுனனுக்கு நண்பராக இருந்தாரு, எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு அவர். சண்டை போட வேண்டிய நேரத்தில் சண்டை போட்டிருக்காங்க. அந்த அந்த யாதவர்களை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு விரலால் மலையை தூக்கி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார். எங்கு கோபம் பட வேண்டும், எங்கு சீற்றம் பட வேண்டும் என்று சிசுபாலனை அந்த 100 திட்டு வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு அவர் கொன்னாரு. எல்லாம் பண்ணியிருக்காரு. அவ்வளவுக்கு நடுவுலையும் அவரால் ஒரு புன்முறுவலோடு இருக்க முடிந்தது என்றால் அதுதான் மோட்சம் அடைந்த நிலை. அதனால மோட்சம்னா சன்னியாசி ஆகிட்டு எங்கேயோ காட்டுக்கு போகணுங்கிறது கிடையாதுங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே மோட்சம் அடைந்த நிலையை, மோட்சத்தை அடைய முடியும். அந்த நிலையில் நம் வாழ்க்கையை நடத்த முடியும். அதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. இறந்த பின் எங்கேயோ சென்று அடையக்கூடியதோ அல்லது எப்படியோ இருந்து அடையக்கூடியதோ சொல்லலை. நீ எங்கே இருந்தாலுமே மோட்சத்தை அடைய முடியும். அந்த மோட்சத்தை அடைந்தவன் எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும், எங்கு வேண்டுமானாலும் அவனால் இருக்கவும் முடியும். இந்த 4வது இது எத்தனை பேர்னா ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. தேடி கண்டுபிடிக்கணும், கஷ்டம். இப்படி 4 விதமான மனிதர்களை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உணவு, உறக்கம், இவங்கிட்ட போய் எந்த அட்வைஸ் சொன்னாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது. சாப்பாடை பற்றி பேசுங்க, பாய் இந்த வெண்டைக்காய் சாம்பார் நல்லா இருக்கும், அது நல்லா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பாடை போட்டு சாப்பிடணும், படுத்துன்னு தூங்கணும், அவ்வளோதான். சரி, சாப்பாடை பற்றி அட்வைஸ் கொடுக்கலாமே, அப்போ இது அதெல்லாம் நீ பேசாத, போடு, சாப்பிடணும், தூங்கணும். எதையுமே கேட்க தயாராக இல்லாத மனநிலை. அவர்கள்கிட்ட போய் நாம அட்வைஸ் பண்றதுங்கிறது ஒத்து வராது. அடுத்தது யாருன்னா சுகத்தை விரும்பக்கூடியவர்கள். இவர்களுக்கு வேணவும் வேணும், அதே நேரத்தில் ஒரு எல்லையை தாண்டக்கூடாதுங்கிற ஒரு கவனத்தோடும் இருக்கக்கூடிய மனிதர்கள். பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த உலகம் க்ஷேமமா இருக்கு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு தண்டா செய்யக்கூடியவா நிறைய பேர் இருந்தான்னா இந்த உலகம் இப்படி இருக்காது. நம்மெல்லாம் இவ்வளவு நிம்மதியா இருக்க முடியாது. பெரும்பாலான கிட்டத்தட்ட 90% ஜனத்தொகையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறான்னா, எல்லாம் போகணும், அதே நேரத்தில் அது ஒரு அளவுக்கு மேலே போகாமல் தொந்தரவு பண்ணாமல் நம்மளை பார்த்துக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்கு. இவாளுக்கு ஞானிகள் அட்வைஸ் கொடுக்கலாம். எப்படிப்பட்ட அட்வைஸ் கொடுக்கலாம்னா, இவாளுக்கு அந்த வைராகியத்தை பற்றி புரிய வைக்கலாம். வைராகியம்னா சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை வைராக்கியம், பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை அது எப்படி இருக்கும்? கரெக்டுப்பா, இப்போவே நீ ரொம்ப நன்னா இருக்க, இப்போவே உனக்கு ஆசையெல்லாம் இருக்குது, அடையணுங்கிற எண்ணமும் இருக்குது, அது அடையவும் செய்கிற, அதே நேரத்தில் உனக்குள்ள ஒரு அற்புதமான கவனம் இருக்குது. என்னன்னா, இதை ஒரு லிமிட்டுக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுங்கிற கவனமும் இருக்குது. இந்த இடம் தான் சரியான இடம். இப்போ நான் உனக்கு ஒரு பற்றை பற்றி ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவனுக்கு பற்றை பற்றி பேசுகிறான். அவன்கிட்ட போய் ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்கிறது அது இல்லை. அவனுக்கு இனி இந்த நிலையிலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு நீ மேலே போகலாம். எங்கன்னா பற்றற்ற நிலைக்கு உன்னால் போக முடியும். ஏன்னா இப்போவே ஒரு 50% அப்படி இருக்கே. நீ ஏன் அப்படி இருக்கேன்னா, வேணும்னு இருக்கு, ஆனால் வேணுங்கிறத ஒரு எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்க. அப்போ உன்னால் உனக்கு எது வேணுமோ அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுது. அப்போ உனக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானி என்னத்தை எடுத்து சொல்லலாம்னா, பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை என்பது என்ன? பற்றற்று வாழ்வதனால் என்ன நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதை எப்படி இவர்கள் அடைய முடியும் என்பதை எடுத்து சொன்னால் அவர்கள் கவனிக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அவர்கள் அதை கவனிக்கவும் செய்வார்கள். அதில் பல பேர் பின்பற்றுவதற்கு முயற்சியும் எடுப்பார்கள். 3வது இருக்கான் பார்த்தா மோட்சத்தை விரும்புகின்றவன். இந்த மோட்சத்தை விரும்பக்கூடியவனுக்கு விவேகத்தை பற்றி சொல்லணும். விவேகம்னா என்னன்னா, a knowledge of discrimination or discriminatory power. பகுத்தறிவுன்னு சொல்றோம் இல்லையா? உண்மையான பகுத்தறிவாளி யாருன்னா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான பகுத்தறிவாளி.
திருவள்ளுவரே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை. இப்போ இது வேணும் இது வேண்டாம், அப்போ கேட்டகரைசேஷன் இருக்கு இல்லையா? அரிசி வாங்குறோம், இந்த காலத்துலலாம் இல்லை, சில பேருக்கு அந்த அனுபவம்லாம் ஏற்பட்டிருக்கும். என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கும்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வாங்கிட்டு வந்தேன்னா அரிசியில் கல்லெல்லாம் கலந்துருப்பான். வீட்டில் பாட்டிமார் இவெல்லாம் நான்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பேன். அந்த கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டுட்டு, கல் இருக்கும், குச்சி இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும். அந்த கதிரை எடுத்து இது பண்ணும்போது இல்லையா, அறுவடை பண்ணும்போது அப்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கல் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு அரிசியை வச்சுப்பான். அப்போ எது வேணும் எது வேண்டான்னு தெரியுது, எது வேணும் எது வேண்டான்னு தெரியுது. எது வேணும்? அரிசி வேணும். எது வேண்டாம்? அரிசி அல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். அது கல்லாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், குச்சியாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், எது புழுவாக இருக்கலாம், எதாவது அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். அதுதான் டிஸ்கிரிமினேட்டரி பவர். எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா? பகுத்தறிவுனா இதுதான். பிரித்து பார்த்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். அதை பிரித்து பார்த்து இது சிறந்தது, இதனால் எனக்கு பயன் இருக்கிறது, இதனால் எனக்கு பயன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எது பயனை தருமோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேட்டரி பவர், வைராக்கியம். இது யாருக்குடா இருக்கும்னா, அது ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு தான் இது இருக்கும். திட்டவட்டமா சொல்றேன். உண்மையான பகுத்தறிவாளி யாருன்னா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு தான் தெரியும் உண்மை எது வேணும் எது வேண்டான்ட்டு. மற்றவங்கள்லாம் யாருன்னா எது வேண்டாமோ எது தேவை எது பயன்படுத்தக்கூடாதோ அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், எது பயன்படுத்த வேண்டுமோ அதை வேண்டாம் என்று வைக்கக்கூடியவர்கள். எப்படின்னா அரிசி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கல்லை வச்சுக்கிறவன் அவளை பகுத்தறிவாளின்னு சொல்ல முடியுமா? அவளை முட்டாளுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ பகுத்தறிவை பற்றி பேசுறதுக்கு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா ஞானிக்கு மட்டும்தான் இருக்கு. ஞானி லெவலுக்கு கூட போக வேண்டாம், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஞானிகள் மிக உயர்ந்த பகுத்தறிவாளர்கள். அந்த பகுத்தறிவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சமஸ்கிருத வார்த்தையில வைராகியம் சொல்றோம். த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். எது உண்மை, இங்க வேற எதுவுமே சொல்ல. இங்க நல்லது கெட்டதை பத்தி பகவத்கீதையை பத்தி பேசும்போது நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது, வேண்டுதல் வேண்டாமையும் கிடையாது. அதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அதுதான் இந்த இடத்துல திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னதுதான் இந்த இடத்துல நம்ம ஆத்மான்ற கோணத்தில் பார்க்கிறோம். வேண்டுதல் வேண்டாமை எதுவுமே இல்லாத இலானடி. இல்லாத அடின்னா என்னன்னா அந்த நிலை. அடிங்கிறது திருவடின்னு ஒன்று இருக்கு, அடிங்கிறது நிலை, ஸ்டேட் அப்படின்றது இருக்கு. அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு யாண்டும் இடும்பை இல்லை, எந்த காலத்திலையுமே அவர்களுக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது. அந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா எது உண்மை எது பொய், எது வேண்டும் உண்மை வேண்டும், எது வேண்டாம் பொய் வேண்டாம். உண்மைன்னா என்ன, உண்மை அல்லாததுன்னா என்ன அப்படின்னா ஏது மூன்று காலத்திலும் நிலையாக இருக்கக்கூடியதோ அதுதான் உண்மை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது எல்லாமே உண்மை இல்லை. கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இருக்குன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இருக்குன்னு சொன்னா இட் இஸ் தேர், எக்ஸிஸ்டிங் ஆல்வேஸ், வித்தவுட் சேஞ்ச், வித்தவுட் பிரேக். இதெல்லாம் நம்ம ஆத்மாவை பத்தி பார்க்கும்பொழுது பார்த்தோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது, பவுண்டரிஸ் கிடையாது, அதுக்கு தோற்றம் இல்லை, மறைவு இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ உண்மை எது? எக்காலத்திலும் மாறாமல் அழியாமல் ஒருபோல் எது இருக்கின்றதோ அதுதான் உண்மை. ஏன்னா உண்மைதான் இருக்க முடியும். ஒன்று இருக்குன்னா அது இருக்கணும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே அப்படின்னா அது இருக்குன்றதுக்கு உண்டான அர்த்தம் கிடையாது.
ஏன்னா நேத்து இருந்தது இன்னைக்கு இல்லையே. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட போட்டோவை எடுத்து பார்த்துட்டு அது நான் தான் சொன்ன, சும்மா பேசிக்கலாம், நம்ம சும்மா பேசிக்கலாம். ஆமாம்மா நீதான் அப்ப அப்படி இருந்தியே அப்படின்லாம் பேசிக்கலாம். ஆனா அப்படி இப்ப நான் இல்லையே. அந்த ஆள் எங்க போனா? வேணும்னா கொண்டு வர முடியுமா திருப்பி? முடியாது. ஏன்னா அது போயாச்சு. அப்ப இந்த உடல் உண்மையானதா? இல்லை. ஏன்னா இது மாறிண்டே இருக்கு. மனம் உண்மையானதா? இல்லை, அதுவும் மாறிண்டே இருக்கு. அப்ப எப்பவுமே மாறாமல் என்றும் ஒருபோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆத்மா. இந்த உண்மையை அறிந்தவன், இந்த உடலும் மனமும் பொய் என்பதை உணர்ந்து கொண்டவன், இந்த ஆத்மா ஒன்றுதான் உண்மை, அது ஒன்றுதான் இருக்கு, மற்றவை எல்லாம் இருப்பது போல் இருக்கிறது. அதற்கு பெயர் என்னது? மாயா. அதை நாம பார்த்தோம். இருப்பது போல் இருக்கு, நம்முடைய அனுபவத்திற்கு இருப்பது போல் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இருக்கான்னு பார்த்தா இல்லை. கடல்ல வரக்கூடிய அலை இது அனுபவத்திற்குத்தான் இருக்கு. அலைங்கிறது உண்மையிலே ஒன்று இருக்கான்னா இல்லை. ஆனால் தண்ணீர்ங்கிறது இருக்கு. அது பெரிய அலையா இருந்தாலும் சரி, சின்ன அலையா இருந்தாலும் சரி, அலை இருக்கிறப்பவும் சரி, அலை போனப்புறமும் சரி, கடல்ல இருக்கிற தண்ணீர் இருக்கவே இருக்கு, அப்படியே இருக்கே, மாறாம இருக்கே. அப்போ உண்மை என்னன்னா கடல் நீர் தான் உண்மை. அலை என்னன்னா உண்மை அல்ல, அது மாயா. இருப்பது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது, ஆனால் உண்மையிலேயே அது இல்லை. ஏன்னா அந்த அலை கொஞ்ச நேரத்தில் காணுமே, எங்க போச்சு அந்த அலை? ஆனா அந்த தண்ணி அப்படியே இருக்கே. அலை வந்தது, அப்படியே அமைக்கி போச்சு. அலையில இருந்து அலையாக இருக்கின்ற பொழுதும் அந்த கடல் நீர் தான், அலை ஓய்ந்த பிறகும் அதே கடல் நீர் தான். அப்ப அது நிலை அப்படியே இருக்கு. எல்லா நேரத்திலும் அலையாக இருக்கின்ற பொழுதும் அது அப்படியே இருந்திருக்கிறது, அலை ஓய்ந்த பிறகும் அது அப்படியே இருந்திருக்கு. ஆனா அலை ஒரு நேரத்தில் இருந்திருக்கிறது, மற்றொரு நேரத்தில் இல்லை என்கின்ற பொழுது அது உண்மையானது கிடையாது. அதற்கு பெயர் என்னன்னா மாயா. இதெல்லாம் நம்ம மறுபடியும் பார்த்தோம் முன்னாடி. இந்த இடத்துல நாம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மாயானா என்னன்னா அனுபவத்திற்கு இருப்பது போல் இருக்கும், ஆனால் உண்மையிலேயே இருக்காது. ஆனா அனுபவத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் இஸ் எக்ஸிஸ்டன்ட், another is non-existent. அது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. that which doesn't exist at all is non-existent. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று இருக்கு. it is existent but not existent. ரெண்டு, அதுக்கு தான் மாயா. முதல்ல இருக்கிறதுக்கு பேர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு பேர் என்னது? சத்யா. நான் எக்ஸிஸ்டன்ட் அசத்யா. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? மித்யா மாயா. மித்யா மாயா. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்கிறத பத்தி கவலையப்பட வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் தேர். இருக்குங்கிறத பற்றியும் கவலைப்பட வேண்டாம். why it is already there. அதை ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எது நம்மளை தொந்தரவு பண்ணுறதுன்னா இந்த மித்தியா என்று சொல்லக்கூடிய மாயா என்கின்ற விஷயம் தான் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. இருக்கிற மாதிரி இருக்கு, காணோமே. இருந்தா போல இருந்தார் சார், காலையில் தான் பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன், இருந்தா போல இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது போயிட்டாருன்ட்டு. வந்த மாதிரி வந்தது சார் அந்த பணம். திடீர்னு பார்த்தா எவனோ ஏதோ லிங்க் அனுப்புனா முட்டாள்தனமாக அமுக்கிட்டேன். பார்த்தேன்னா அந்த பணம் லாட்டரியில் வந்த மாதிரி இருந்தது. எவனோ எடுத்துன்னு போயிட்டேன். இப்போதான் சார் பிறந்த மாதிரி இருக்கு. இந்த பர்த்டே கொண்டாடும் போது சில பேர் இப்போதான் பாரு, அதுக்குள்ள 60 வருஷம் ஓடி எடுத்து தாடியெல்லாம் நரைச்சி போச்சு. அது இருந்திருக்கு, ஒரு காலத்தில் அனுபவத்தில் இருந்திருக்கு. ஆனால் அது அப்படியே இருக்கான்னா இல்லை, மாறிடுது. அப்போ இந்த அறிவு தான் விவேகம். இதுதான் டிஸ்கிரிமினேட்டரி பவர்.
அதை இந்த மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு ஞானிகள் எடுத்து சொல்ல வேண்டும். சரி, இது அவளுக்கெல்லாம் சொல்லிட்டு சுகத்தை விரும்பக்கூடியவாளுக்கு வைராகியத்தை பற்றி சொல்லணும், மோட்சத்தை விரும்பக்கூடியவாளுக்கு விவேகத்தை பற்றி சொல்லணும். ஆற்றுல இருக்காள், அவளுக்கு என்னத்தை சொல்கிறது? அவள் எப்படி இருக்கா என்னன்னு தெரியாது. எனக்கு பற்றற்ற நிலையை பற்றி சொல்கிறதுக்கு உண்டான போதிய அறிவு இல்லை, பக்குவமும் இல்லை. சரி, வைராகியத்தை பற்றி பேசலாமான்னா அது இன்னும் கடினமானது. விவேகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா அது இன்னமும் கடினமானது. வைராக்கியமாவது ஏதோ இப்படி லேசில் சொல்லிடலாம், விவேகம் ரொம்ப கஷ்டம். அப்போ ஆற்றுல இருக்கிறவளுக்கு நாம் என்ன சொல்லலாம், நமக்கு நாமே என்ன சொல்லிக்கலாம்? ரொம்ப அந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஞானிகள் எல்லாம் அப்படி இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். பகவானே பின்னாடி வரக்கூடிய ஒரு அத்தியாயமே வச்சிருக்கார், பக்தி யோகம் சொல்லி. அந்த பக்தி, இறைவனிடத்தில் பக்தி, சான்றோர்கள் இடத்தில் பக்தி. பக்தினா என்னன்னா, ஜஸ்ட் ஒரு 2 லைன் சொல்லிடுறேன். ஏன்னா பக்தி யோகத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது ஆனால் இன்னும் அதுக்கு டைம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோ. பக்தினா இறைவனிடத்தில், அதாவது இறைவனை நேசிக்கின்ற செயலுக்கு பெயர் பக்தி. மனிதர்களை நாம் நேசித்தால் அதை அன்புன்னு சொல்கிறோம், காதல் சொல்கிறோம். இறைவனை நாம் நேசிக்கின்ற பொழுது அந்த நேசத்திற்கு பெயர் பக்தி. அவ்வளோதாங்க பக்தி, வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வளவுதான். எனக்கு கடவுள்கிட்ட பயம் இருக்கு, பயப்பட வேண்டாம். அவர் என்ன போன்னு நம்மளை பயமுறுத்தக்கூடியவர் என்ன? தூக்கத்தில் குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறோம், தப்பு பண்ணேன்னா கடவுள் மச்சு ராத்திரி கண்ணை குத்துண்டா, ராத்திரி பிராண்டி விட்டுட்டு போவோம். சில பேர் பார்த்தானா ஆஞ்சநேயரை பிராண்டி விட்டுட்டு போவா, இவா சொரிஞ்சுட்டு இருப்பா, கொசுவை தான் கடிச்சிட்டு. பட் இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கு. என்னன்னா அந்த இறை நம்பிக்கையை அந்த உள்ளே கொண்டு வரத்துக்காக இதெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் உள்ளே கொண்டு திணிக்கலாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த பெரியவன். அது ரொம்ப விளையாட்டாக போயிடுது இன்னைக்கு. அதனால யாரும் நம்புறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த பக்தியில் நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்னா, தான தர்மங்கள். தானம் தர்மம்னா என்னன்னா, தானத்தை தர்ம வழியில் செய்வது. தர்மம்ங்கிறது வாழும் முறை, தானம்ங்கிறது செயல். வாழும் முறைக்கு பெயர் தர்மம். தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னா இல்லை, தர்மமான முறையில் சம்பாதிச்ச பணத்தை தானம் பண்ணுங்க, அதுக்கு பிரயோஜனம் இருக்கு. ஒருத்தங்கிட்ட இருந்து திருடி இந்த ராபின் ஹுட் மாதிரி தான் பண்ணினானா பிரயோஜனம் இருக்கானா இல்லை. ஒருத்தரை வஞ்சித்து மற்றவரை வாழ வைக்கும் என்றால் அதற்கு பெயர் தர்மம் அல்ல. அதனால தான் அந்த தான தர்மம்ங்கிறது சேர்ந்தே வருது. தானம் பண்ணுங்கோ, தனியா போய் பண்ணாதீங்கோ. ஆத்துல குழந்தைகள் இருந்தா அவளை கூட்டிட்டு போங்க, பண்ண வைங்க. அன்னதானம், கல்வி தானம், வஸ்திர தானம், ஆத்துல சாத்தம், இந்த மாதிரிலாம் பண்றோமா? முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க அன்னைக்கு ஆற்றுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அவெல்லாம் பார்க்கட்டும் என்ன நடக்கிறது, என்ன பண்றா அப்படின்ட்டு. உபநயனம் பண்றோம், ஆவணியாவட்ட தண்ணிக்கு அதையும் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்றது, நம்மளை பார்த்து குழந்தைங்க வளரட்டும். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டாம். ராமாயணம் மகாபாரதம்லாம் கேட்குறது நீங்கள், அதில் இருக்கக்கூடிய கதைகளெல்லாம் இப்போ அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பேர குழந்தைகளாக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். 15 வயசு பையனுக்கு போய் சொல்லாதீங்க, அவனுக்கு அந்த இதை தாண்டிட்டான். அவனுக்கு தர்மம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேருங்க. அந்த மைண்ட் அதில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க. அதில் சின்ன குழந்தை இருந்து வச்சு ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்குலாம் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லலாம். அது எல்லாமே தர்மம் தான், தர்மத்தை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான்.
நல்ல குழந்தைங்க கேட்கும், எப்படிம்மா ராமர் இப்படி பண்ணியிருப்பாரா, கிருஷ்ணரால் இப்படி பண்ண முடியுமா அப்படின்றப்போ அதை ஒரு சரித்திர நிகழ்வாக அவர்கள் முன் வைப்பதற்கு பதிலாக தத்துவ ரீதியாக கொண்டு செல்லுங்கள். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து நமக்கு அவர்கள் புகட்டக்கூடிய அறிவு என்ன. இப்போ நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கேட்பேன், ஹரிச்சந்திரனோட கதை தெரியுமான்ட்டு. நிறைய பேர் தெரியும்னா என்ன புரிஞ்சுட்டேன் அந்த கதையிலன்னா, ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்லலைன்னா, அதுதான்டா கதை, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன சார் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டான், கடைசி வரைக்கும் பொய்யே சொல்லலாம். ஹரிச்சந்திரனுடைய கதை ஹரிச்சந்திரன் பொய் சொல்லலைங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லலை, ஹரிச்சந்திரனை போல் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கதை. இப்படி தான் குழந்தைங்க கிட்ட போய் சொல்லணும். இந்த கதையெல்லாம் இருக்கே, அவளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதை இல்லை, அவள் மூலியமாக நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக எழுதி வைக்கப்பட்ட கதைகள்ன்றது தான் கொண்டு போய் சேர்க்கணும் குழந்தைகள்கிட்ட. ராமர் அப்படி இருந்தார், கிருஷ்ணர் இப்படி இருந்தார், திரேதாயுகத்தில் அப்படி இருந்தது, கிருதயுகத்தில் இப்படி இருந்தது, கலியுகத்தில், இதெல்லாம் எதுக்கு? ஏன் ராமர் அப்படி இருந்தார், இருப்பதனால அவர் என்ன சொல்ல வரார், அதிலேருந்து என்னத்தை நாம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் இப்படி இருந்தார், மகாபாரதத்தில் கௌரவா இப்படி இருந்தார், பாண்டவா இப்படி இருந்தார், சகுனின்றது ஒருத்தர் இருந்தார், பீஷ்மன் ஒருத்தர் இருந்தார், இவெல்லாம் என்ன நமக்கு, இவா மூலியமாக நமக்கு என்ன கருத்தை சொல்ல வரா அந்த கதையில், அது சொன்னால் போ. இந்த அன்னப்பறவை பற்றி நான் சொல்லுவேன் நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம், நான் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா வரும் சொல்லுவேன். அந்த அன்னப்பறவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலையும் நீரையும் பிரித்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா பாலை மட்டும் எடுத்துக்கும், நீரை விட்டுடும். அப்போ நிறைய பேர் கேட்பான் என்கிட்ட, சார் ரொம்ப தமாஷா இருக்கு சார், ஒரு கொக்கால் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா, அன்னப்பறவைன்னா அவன் புரிஞ்சுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குமா, ரொம்ப கதையாக இருக்கேன்ட்டேன். டேய், நான் தான் சொல்லுவேன், அது பேர் அது உண்மையிலே இருந்துதா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய வசதியோ தகுதியோ உங்ககிட்டையும் கிடையாது, என்கிட்டையும் கிடையாது. அப்போ ரெண்டு பேராலையுமே பண்ண முடியாத விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தியும் அறிவும் தகுதியும் இருந்ததுன்னா தாராளமாக அதுக்குள்ளே போய் இறங்கு, கண்டுபிடி, உலகத்துக்கு சொல்லு, நல்ல விஷயம். ஆனால் அது ஒன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அப்போ முடியாத விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். சரி, அப்போ வேறு என்ன பேசலான்னா, இந்த அன்னப்பறவை மூலியமா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுப்போம் நாம. அப்போ அன்னப்பறவை மூலியமா என்ன ஒரு கருத்தை சொல்றா, வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து தான் வரும். எப்படி பாலில் தண்ணியும் கலந்திருக்குமோ வாழ்க்கையில் இன்பத்துடன் துன்பமும் கலந்திருக்கும். ஆனால் அந்த அன்னப்பறவை என்னதுன்னா, அந்த தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்துக்கிறது, அதுதான் வைராக்கியம், அதுதான் விவேகம். அதுதான் விவேகம். அந்த விவேகத்தோடு நடந்துக்கோன்ற டிஸ்கிரிமினேட்டரி பவர். இன்பமும் துன்பமும் வருகிறது, இரண்டும் கலந்தே தான் இருக்கும். உனக்கு வேண்டிய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும், நீ வேண்டாத விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வரும். நீ புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள், வேண்டாததை விட்டுவிட பழகிக்கொள். விட்டுவிடனா, சம்டைம்ஸ் ஃபிசிக்கலி யூ லீவ் இட், forgo it. Many a times mentally you forgo it. Physically or substance wise or situation wise it may remain, but mentally you can remove it. ஒரு சூழ்நிலை அப்படியே இருக்கலாம், ஆனால் மனசுலேருந்து அதை எடுத்து களைய முடியும். இப்படியெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்களை எடுத்து சொல்லும்போது, அப்போ அதை சொல்ல வந்த கருத்து இதுதான்ப்பா. அதனால் நமக்கு அன்னப்பறவை இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம், விட்டுடு. தட் இஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப், பியாண்ட் அவர் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி, ஃபர்கெட் இட். அதே என்ன சொல்ல வரான், ஹரிச்சந்திரன் இப்படி இருக்க முடியுமான்றதை விட ஹரிச்சந்திரன் கதையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்படியெல்லாம் நாம் நம்ம லெவலில் நமக்கும் சொல்லிக்கலாம், நம்முடைய குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். குழந்தைகள்ன்றதுன்னா உடனே சின்ன குழந்தைன்னு பார்க்க வேண்டாம். 30 வயசில் குழந்தை இருந்தால் அவள் பெற்றவாளுக்கு குழந்தைக்கு எத்தனை வயசானாலும் குழந்தை தானே இல்லையா? ஏன்னா இப்போ இந்த கேரளா பக்கம்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, கோந்தேன்னு கூப்பிடுவோம். நானும் அப்படி தான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவர் கோந்தேன்னு கூப்பிட்டேன். என்னப்பான்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கே 65 வயசு ஆயிடுது. என்னப்பான்னு கேட்டுட்டு வந்தார். இவர் யார் கோந்தைன்னு கூப்பிட்டாரோ அந்த கோந்தைக்கே 65 வயசு. பெற்றோர்களுக்கு என்றைக்குமே தன் பிள்ளைகள் குழந்தைகள் தான். அதனால் நான் இந்த இடத்துல குழந்தைன்னு சொல்கிறது அப்படி தான். நாமளும் நமக்கு ஒரு குழந்தை தான்.
அதையும் நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நமக்கு குழந்தை தான், நமக்கும் நாம் சொல்லிப்போம். இப்படி இந்த விஷயங்களை சொன்னால் அப்போ இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் போன வாட்டி பார்க்கணும், இந்த கடைசியாக விட்டு வச்ச விஷயங்கள். இனி தொடர்ந்து நாம் 27வது ஸ்லோகத்துக்குள்ளே போவோம். இந்த இந்த இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? சரி, உங்களுடைய மௌனம் எதுவும் இல்லை அப்படிங்கிற செய்தியை கூறுகிறது. அப்படியே 27ஆம் ஸ்லோகத்துக்குள்ள போவோம். எங்கும் தொழில்கள் இயற்கையின் குணங்களால் செய்யப்படுகின்றன, அகங்காரத்தால் மயங்கியவன் நான் செய்கிறேன் என்று நினைக்கின்றான். இன்னொரு உயர்ந்த விஷயத்த சொல்றார். ஒரு ஸ்லோகத்துக்கும் இப்படி சொல்லிட்டு போலாம், உயர்ந்த விஷயத்த சொல்றார். ஏன்னா அப்படிதான் பகவத்கீதை மொத்தமாவே. என்ன சொல்றாருன்னா, எங்கும் தொழில்கள் இயற்கையின் குணங்களால் செய்யப்படுகின்றன. 27வது ஸ்லோகம் இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு பெரிய விஷயம். குணத்திரய விபாக யோகம் சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 14வது அத்தியாயத்தில் பகவான் ரொம்ப விரிவாக இதை பற்றி பேசுகிறார். அங்கே நாமளும் ரொம்ப விரிவாக அப்போ தெரிஞ்சுப்போம். இப்போ என்னென்னா, குணங்கள்னா என்னென்னா 3 விதமான குணங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இயற்கையே அப்படிதான். இதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரா மெட்டீரியல் இஸ் சேம். ரா மெட்டீரியல், இந்த பிரபஞ்சம் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறதோ, எதை பயன்படுத்தி படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பயன்படுத்தி தான் நம்மளையும் படைச்சிருக்காரு கடவுள். நம்மளை இன்னும் ஸ்பெஷலாக ஒரு மெட்டீரியலை வச்சு படைக்கல. என்னன்னா, இந்த குணங்கள் ஒன்று, பஞ்சபூதங்கள்னு ஒன்று இருக்கு, ப்ளஸ் குணங்கள். இந்த குணங்களாகப்பட்டது அடிப்படையானது. பஞ்சபூதங்களுடைய தன்மையிலும் இந்த குணங்கள் அது ஓங்கி இருக்கு. எல்லாத்துலேயுமே பஞ்சபூதங்களையும் இந்த குணங்கள் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களில் இந்த குணங்கள் கலந்திருப்பதனால் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட நம்மிடத்திலும் அந்த குணங்கள் கலந்திருக்கும். எல்லா உயிரினங்களிலும் இந்த குணங்கள் இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கும். Even a material has got properties. சர்க்கரைக்கு ஸ்வீட்டுன்றோம், உப்புக்கு கரிக்கிறதுன்றோம், மிளகாய்க்கு காரம்ங்கிறோம். இதெல்லாமே ஒரு குணம். ரஜோ குணமா, சத்துவ குணமா, தமோ குணமா, அதை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இயற்கையே அப்படிதான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? அகங்காரத்தால் மயங்கியவன் நான் செய்கிறேன் என்று நினைக்கிறான். அவனுக்கு என்ன புரியலன்னா, எந்த செயலுமே குணங்களின் அடிப்படையில் நிகழக்கூடியதே தவிர நான் செய்கிறேன் என்பது அர்த்தமே இல்லாத விஷயம். அதை அவன் புரிந்து கொள்ளாமல் அந்த அகங்காரத்தில் மயங்கி போய், அப்படின்னா தன் புத்தியை இழந்து நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தோடு செய்கின்றான். ஆனால் அவன் புரிந்து கொள்ள விட்டுவிட்ட விஷயம் என்னன்னா, இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கிறான்னா, அதனால தான் மனுஷனுக்கு மனுஷன் எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. சிங்கம், புலி, எல்லா உயிரினம் எடுங்கோல எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. இந்த வேறுபாடுகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது குணங்கள். இந்த வேறுபாடுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது குணங்கள். இந்த குணங்களின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கு. இதை புரிஞ்சுக்க மறுத்துடுறோம் அப்படின்ற. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன செய்தின்னா, பகவத்கீதையை கேட்குற நமக்கு என்ன செய்தின்னா, நாமளும் நம்ம புரிஞ்சுக்கணும். நாமளும் இந்த 3 குணங்களின் கலவை, சத்துவ ரஜோ தமோ குணங்களின் கலவை, ஒன்று ஓங்கி இருக்கும், ஒன்று அதை விட குறைந்திருக்கும், ஒன்று மிக குறைவாக இருக்கும். ஆனால் 3 குணங்களும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். 3 குணங்கள் இல்லாத ஒரு படைப்பு கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில். ஆனால் அதனுடைய பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், அளவு, ஏற்ற இறக்கம்ங்கிறது மாறி மாறி இருக்கும். அதற்கேற்றார் போல் தான் மனித அந்த விஷயத்தினுடைய செயல்பாடுகள், அணுகுமுறை எல்லாமே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய செயல்கள் நம்முடைய குணத்தின் அடிப்படையில் இருந்து வருகிறது. நான் செய்கிறேன் என்பதற்கு அர்த்தமே இல்லை. நான் என்பதனுடைய அடிப்படை அர்த்தமே என்னன்னா 3 குணங்கள் தான். நான் யாருன்னா என் பேரை சொல்லலாம்,
நான் எந்த பாலினத்தை சேர்ந்தவன் சொல்லலாம், என்ன படிச்சிருக்கேன், அதெல்லாம் இல்லை. எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களின் கலவை தான் உண்மையான நான். நான் எப்படி எப்படி நடந்துக்கிறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறேன், ஒரு செய்தி என் காதில் விழுதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறேன், இது எல்லாமே அந்த குணங்களின் அமைப்பை பொறுத்து தான் இருக்கிறது. இது ரொம்ப அடிப்படையான அறிவு நம்மக்கிட்ட ஆழமாக உட்காரணும். ஸோ ஒருத்தர் நம்மக்கிட்ட கோபமாக நடந்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட அந்த ரஜோ குணம் சத்துவ குணம் ஓங்கி இருக்கு, அது தமோ குணம் ஓங்கி இருக்கு. கோபம், நமக்கு கோபம் வரும். சில பேருக்கு எப்போவோ கோபம் வருதுங்கிறது வேற. சரி, அதான் நான் சொன்னேன், இந்த 3 குணங்கள் கலந்து தான் இருக்கும். கோபமே இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் இருப்பான்னு இருக்க மாட்டான். ஆனால் சில பேருக்கு கோபப்பட மட்டும்தான் தெரியும். நாம் இதெல்லாம் பேசியிருக்கோம் முன்னாடியே, நம்ம இந்த பகவத்கீதையில் கிளாஸில் பார்த்துருக்கோம். சில பேருக்கு நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் அமைதியாகவே இருப்பார், சொரணை இல்லாமல் இல்லை, அதை பக்குவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அமைதியான மனநிலையில் இருப்பார். அவர் பேசுறதும் ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்துவ குணம் ஓங்கி இருக்கக்கூடியவர். சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்கள் மிக அதிக சுயநலவாதியாக இருப்பார்கள். தன் நலம் மட்டும்தான், வேறு நலமே கிடையாது. இது தமோ குணத்தின் ஆதிக்கம். அப்போ ஓரொரு மனிதனும் எப்படிடா செயல்படுறான்னா இந்த குணங்களின் அடிப்படையில் தான் செயல்படுகிறான். ஆனால் இந்த அகங்காரத்தில் மயங்கி இருக்கக்கூடியவனுடைய நினைப்பு என்னன்னா, தான் செயல்படுவதற்கு காரணமாக இருப்பதே இந்த நான் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் தப்பா பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அது ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்றத பார்ப்போம். 28வது ஸ்லோகத்துக்குள்ள வந்தோம்னா, குணம் செய்கை இவற்றுடைய பிரிவுகளின் உண்மை அறிந்தோன் குணங்கள் குணங்களில் இயல்கின்றன என்று கருதி பற்றற்று இருப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பற்றற்ற நிலையை நம்மளால் அடைய முடியும். ஏன்னா எல்லாமே குணம்தான் காரணம். இதில் என்ன நான்ன்றது, எதை வச்சு நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை எதை வச்சு நான் என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, குணம்தான். அது வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இதை புரிந்து கொண்டவன், அப்போ ஞானியும் செயல் செய்கின்றான், அஞ்ஞானியும் செயல் செய்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானிக்கு கீரலே விழலை, அவனும் நிறைய செயல் செய்கிறான். ஒரு கீரல் கூட ஞானியோட உடம்புல கிடையாது. உடம்புனா மனசுல. கீரல்னா அர்த்தம் கவலை, துன்பம், துயரம். ஆனால் அஞ்ஞானியும் செயல் செய்கிறான். அவனுக்கு என்னன்னா, இந்த கீரல் ஏகப்பட்ட கீரல் வெட்டு புண்ணாவே இருக்கு. துன்பம், துயரம், வேதனை, மனக்குழப்பம், அமைதியின்மை, தவிக்கிறான். என்னையா ஞானியும் செயல் செய்யறான், அஞ்ஞானியும் செயல் செய்யறான், அவர் மட்டும் அமைதியா இருக்கார், இவர் ஏன் இப்படி இல்லைன்னா? ஞானி வாழ்க்கை உண்மையை புரிந்து கொண்டவன் என்னன்னா, நான் எதுவும் செய்யவில்லை, எதை நான் செய்கின்றேனோ அது அந்த குணங்களுடைய செயலை தவிர நான் எதுவும் செய்யவில்லை. இந்த இடத்துல ஞானி தன்னை எதனுடன் அடையாளப்படுத்தி கொண்டு விட்டார்? ஆத்மாவுடன் அடையாளப்படுத்தி கொண்டு விட்டார். சத்துவ குணம் இருந்தால் அறிவை தேடக்கூடிய ஒரு செயல் இருக்கும். ரஜோகுணம் இருந்தால் அதிகமான பொருள்களை தேடக்கூடிய ஒரு செயல் இருக்கும். தமோ குணம் இருந்தால் சோம்பேறித்தனம், சுயநலம் ஓங்கி இருக்கும். அப்போ ஒரு ஞானியும் பிறந்திருக்கிறானே என்றால் அந்த ஞானிக்கும் பிராரப்தம்ங்கிறது இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிராரப்தத்தின் அடிப்படையில் அவனுடைய செயல்கள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் ஞானி ஆகிவிட்ட காரணத்தினால் எதன் அடிப்படையில் அவனை ஞானி என்று சொல்கின்றோம்? ஒரு சில முக்கியமான அறிவு அவன் இடத்தில் சேர்ந்திருக்கிறது. என்னன்னா, ஆத்ம ஞானம், உபனிஷத்தை பற்றிய அறிவு, வேதாந்தத்தை பற்றிய அறிவு அவனிடத்தில் போய் சேர்ந்திருப்பதனால் அவன் ஞானி. அந்த அறிவு அவனிடத்தில் போய் சேர்ந்திருப்பதனால் செயல்களின் அடிப்படை காரணம் குணமே அவன் நினைக்கிறதுனால அவனால் என்னன்னா பற்றற்று செயல் செய்ய முடியும். நான் என்று இந்த உடலோ மனமோ அல்ல, அந்த நிலைக்கு வந்துட்டான். நான் என்பது இந்த உடலும் அல்ல, நான் என்பது இந்த மனமும் அல்ல. இந்த உடல் மனம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? குணத்தின் அடிப்படையில். நான் என்பது என்ன? ஆத்மா. ஆனால் அஞ்ஞானி என்ன பண்றான்னா, அவனுக்கு இந்த உடல் மனம் தான் அடிப்படையே, எல்லாமே இந்த உடலையும் மனதையும் சார்ந்திருக்கிறது. அப்ப அவன் செயல் செய்கின்ற பொழுது இந்த உடலையும் மனதையும் மையமாக வைத்துதான் செயல் செய்ய முடியும்.
அப்போ அந்த உடலையும் மனதையும் மையமாக வைத்து செயல் செய்கின்ற பொழுது பலன் மீது கவனம் அதிகமாக இருக்கும். பலன் மீது கவனமாக அதிகம் இருக்கின்ற பொழுது பற்று என்பது அங்கு வந்து விடுகிறது. பற்றற்று ஞானி செயல் புரிவதால் அவருக்கு பாவ புண்ணியம் என்பது கிடையாது. பற்றின் அடிப்படையில் செயல் செய்யக்கூடியதனால் அஞ்ஞானிக்கு பாவ புண்ணியங்கள் வந்து சேருகிறது. இதனால் என்னன்னா, ஞானி ஆகப்பட்டவன் மனநிறைவை அடைந்தவனாக இருக்கின்றான். அஞ்ஞானி ஆகப்பட்டவன் மனதில் துயரத்துடன் வாழ்கின்றான். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, இவற்றுடைய பிரிவுகளின் உண்மை அறிந்தோன் குணங்கள் குணங்களில் இயல்கின்றன. என்னன்னா, சத்துவகுணம் சத்துவகுணத்தின் அடிப்படையில் தான் செயல்புரியும், ரஜோகுணம் ரஜோகுணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ சத்துவகுணம் உடையவன் சத்துவகுணத்தினுடைய செயல்களின் அடிப்படையில் தான் செயல் பண்ணிட்டு இருப்பான். அவன் அறியாம அவன் அறிவை தேடக்கூடியது, அமைதியாக இருக்கக்கூடியவன், சாந்தமாக இருக்கக்கூடியவன், அறிவை மேலும் மேலும் தேட அந்த குணம் குணத்தின் அடிப்படையில் செயல். இந்த இடத்துல என்னன்னா, குணங்கள் குணங்களில் இயல்கின்றன. எந்த குணத்தை உடையவனாக இருக்கின்றானோ அவன் அந்த குணங்களின் இயல்பில் நடந்து கொண்டிருக்கிறான். இது அப்படியே உருட்டி போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் நாம் இப்படி நடந்து கொள்கிறோம் என்றால் நாம் இந்த குணத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம். யாரை பத்தியோ தெரிஞ்சுக்கிறது இல்லை, இதெல்லாமே நம்மளை பத்தி தான். பகவத்கீதைங்கிறது ஆத்ம விசாரம், நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் பகவத்கீதை. பகவத்கீதையில் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை வைத்து நாம் மற்றவர்களை அளவிடக்கூடாது. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் அதை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இது பகவத்கீதையோட ஒரு அடிப்படையான ரூல். இங்க தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அனலைஸ் அவர் செல்ஃப் அண்ட் எம்பவர் அவர் செல்ஃப். அப்போ அவன் எப்படி இருக்கான்னா, பற்றில்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை இந்த இடத்துல பகவான் எடுத்து சொல்றார் 28வது ஸ்லோகத்துல. அப்போ இந்த குணங்களின் ஆதிக்கத்தில் தான் மனிதன் இயல்கிறான். இயற்கையே இந்த குணங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதனால் அந்த அறிவை எவன் அடைந்தானோ அவன் செயல் செய்கின்ற பொழுது பற்றற்ற நிலையில் செய்ய முடியும். ஏன்னா பற்றுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா பலன். பலன் மீது ஏன் கவனம் போகிறது என்றால், இந்த பலன் மூலியமாக உடலுக்கும் மனதிற்கும் சுகம் கிடைப்பதனால். அப்போ செயல் புரிகின்றவன் உடலையும் மனதையும் மையமாக வைத்து செய்கின்ற பொழுது அவன் பற்றுடன் செய்கின்றான். ஆனால் ஞானி இந்த உடல் மனதை விட்டு விட்டான், ஆனாலும் செயல் புரிகின்றான். செயல் புரிகின்ற பொழுது அவன் செய்யக்கூடிய செயல்கள் எந்த குணத்தின், ஏதோ ஒரு குணத்தின் ஆதிக்கத்தின் மூலியமாகத்தான் அந்த செயல் இருக்கிறது. அப்போ அந்த செயலுக்கு காரணம் குணம். நான் அல்ல. நான் யார்? அந்த ஆத்மா. நான் யார்? சாட்சி பூதம். I am only a witness. இவ்வளவு பெரிய ஆழமான தத்துவம் இருக்குதுக்குள்ள, இவ்வளவு ஆழமான தத்துவம் இந்த ஸ்லோகத்துக்குள்ள அடங்கியிருக்கு. ஆனா நாம மேலோட்டமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 3 குணங்கள் தான் ஒரு மனிதன் எப்படி செயல் புரியவான், அல்லது எந்த விஷயம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல நம்ம மனுஷனை மட்டும் எடுத்துப்போம், நம்மளை நாம எடுத்துப்போம். நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது இந்த 3 குணங்களின் ஆதிக்கத்தினாலே தான் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஆழமாக புரிந்து கொள்வோம். வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆனா யார் யாருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு, அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா பிராரப்தம். சுத்தி எங்க வந்து நிற்போம்? பிராரப்தத்துல வந்து நிற்போம். ஆனா நாம இப்ப பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறதுனால, அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுனால நாம் என்ன ஆகும்னா, பிராரப்தத்தின் வசத்தால் நம்மை சுற்றி பல சூழ்நிலைகள் அமையும். நாமும் சில நேரங்களில் வேறு விதமாக நடந்து கொள்வோம். இது என்னன்னா குணத்தின் ஆதிக்கம். அதற்காக இப்படி நடந்துகிட்டோமேன்றத பத்தி கவலைப்படுறதுக்கு பதிலாக 14வது அத்தியாயத்தில் சொல்லுவார், அந்த குணத்தை தாண்டி எப்படி வர வேண்டும் என்று. அது அங்க நாம பார்ப்போம். பட் ரைட் நோ வாட் வி அண்டர்ஸ்டாண்ட், all our actions are based on this triguna, permutation combination of triguna. இதுதான் அடிப்படையில் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், செயல்கள் செய்கின்ற பொழுது அந்த குணத்தின் ஆதிக்கத்தை நாம் பார்ப்போமே ஒழிய நான் செய்கிறேன் என்பதை மறந்து விடுவோம். நான் செய்கிறேன் என்பதை மறக்க மறக்க மறக்க
செயலின் மீது இருக்கக்கூடிய பற்றாகப்பட்டது நம்மை விட்டு விலகி மெல்ல மெல்ல விலகி செல்ல ஆரம்பிக்கும். இதுதான், இதை யோசிங்கோ. கொஞ்சம் சேலஞ்சிங்கான பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். யோசிங்கோ. கேள்வி வரும், யோசிச்சிங்கன்னா அந்த கேள்வியை நம்ம அடுத்த வகுப்பில் எடுத்துப்போம். வர்ற புதன்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பை நாம் தொடர்ந்து எடுத்துப்போம். இன்றைக்கி இந்த வகுப்பு இதோட நாம் முடிச்சுக்கலாம். இன்றைக்கே யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இருந்தால் கூட கேட்கலாம். சரி, அப்போது யோசிங்கோ. நான் இப்போ இந்த 27வது ஸ்லோகம், அது 27வது ஸ்லோகம். 27வது ஸ்லோகத்தில் நான் சொன்ன விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்லா யோசிங்க. அப்புறமா கேள்வி வந்ததுன்னா நம்ம அடுத்த வகுப்பில் கேள்வியோடு ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.